الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله. وقال الله سبحانه وتعالى: وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله. وقال الله سبحانه وتعالى: وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لأبي هريرة رضي الله عنه: وقال أبو هريرة رضي الله عنه: أوصاني خليلي رسول الله صلى الله عليه وسلم بثلاث خصال: بصيام 3 أيام من كل شهر، وأن أركع ركعتين صلاة الضحى، وأن أوتر قبل أن أنام، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் அவருக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை ஏதோ ஒரு அமைப்பிலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், அவர்களுக்கென்று ஒரு நடைமுறை. ஒரு பக்கமாக மேற்குலகத்தை பார்த்தால் அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அது தீயதோ நல்லதோ வேறு விஷயம், அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. மறுபக்கம் கருப்பர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இதுபோன்று சிறு சிறு வேறுபாடுகளுடன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு வாழ்க்கை முறை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தே, அந்த கலிமாவை நம்பி, அந்த கலிமாவின் அடிப்படையில் எங்களை முஸ்லிம்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற எங்களுடைய கலாச்சாரம் என்ன, அல்லது எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன? நாங்கள் இடத்துக்கிடம் மாறுவதா
நாடு மாறும்போது எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதா? பாஷைகள் மொழிகள் மாறும்போது எங்களுடைய கலாச்சார முறைகளை வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றுவதா? அல்லது எங்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமும் அந்த வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட முடியாது. அந்த முஸ்லிமுக்கு ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த முறையில தான் அவர் வாழணும். அந்த முறையில தான் அவருடைய இரவு கழிக்கப்படணும். அந்த முறையில் தான் அவருடைய பகல் செலவழிக்கப்படணும். அந்த முறையில் தான் அவர் ஆடை அணியணும். அந்த முறையில் தான் அவர் சாப்பிடணும். அந்த முறையில் தான் அவர் திருமணம் செய்யணும். அந்த முறையில் தான் அவர் நடக்கணும். அந்த முறையில் தான் அவர் வழிவாசலுக்கு போகணும். அந்த முறையில் தான் அசுத்தத்தை அவர் சுத்தம் செய்யணும். அனைத்துக்கும் ஒரு முறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அந்த முறைதான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் பிரகாரம் தான் உலகம் முடியும் வரைக்கும் வருகிற அனைத்து முஸ்லிம்களும் வாழ வேண்டும். அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை வேறு, பரிதாபமாக இருக்கிறது. சுன்னத்துகளுடைய முக்கியத்துவம், சுன்னத்துகளுடைய மகத்துவம், சுன்னத் ஒரு முஸ்லிமை எங்கே கொண்டு செல்கிறது? சுன்னத்தை முஸ்லிம்கள் விடுவதனால் அவர்கள் எங்கே தலை தெறிக்க ஓடி எங்கே போய் மோதுகிறார்கள் என்ற பாரதூரங்கள் அடிக்கடி பேசப்படாததனால் பல முஸ்லிம்கள் நினைச்சிட்டாங்க எப்படியும் உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம். பல கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு, அது சுன்னத்து தானே. இந்த எண்ணம் வர்றது மனோ இச்சைவாதிகளிடம். யாருக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிற எண்ணம் இல்லையோ, அல்லாஹ்வை ஏற்று வாழுகிற இந்த கொஞ்சமான நாட்கள், இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள், அதோட கபருக்கு போய் விடுவோம். வாழுகிற இந்த கொஞ்ச நாளில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை இயன்றளவு பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு ஷைத்தான் கொடுக்கிற ஒரு மந்திரம் தான் சுன்னத்து தானே. அப்படி சொல்லி சொல்லியே பார்த்தா அவர் இஸ்லாத்துல ரோட்ல போறாரும் இல்ல, அவர் வேறொரு பாதையில போறாரு. கபரில போயிட்டு எங்க சேருவாரோ தெரியா, எங்க போயிட்டு சேருவாரோ தெரியா. சூரூரப்பட்டதுக்கு பின்னால மஹ்ஷருடைய மைதானம், எல்லோரும் எழுப்பப்படுற மைதானம். இந்த மைதானத்துல யாருக்கு பின்னால போவாரோ தெரியா. இப்படி பல பேருடைய நிலைமை இருக்கு. புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்குது, மஹ்ஷர்ல ஒரு ஏலான் செய்யப்படும், உலகத்துல யார் யார வணங்கினீங்களோ அவங்களுக்கு பின்னால போயிடுங்க. உலகத்துல யார் யார நம்பி வணங்கி கொண்டிருந்தீங்களோ அவங்களுக்கு பின்னால போயிடுங்க. சூரியனை நம்பினவர் சூரியனுக்கு பின்னால போவாரு, சந்திரனை நம்பினவர் சந்திரனுக்கு பின்னால போவாரு, சிலைகளை நம்பியவர் சிலைகளுக்கு பின்னால போக முயற்சி செய்வாரு, ஷைத்தான வணங்கினவர் ஷைத்தானுக்கு பின்னால போவாரு. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நேசித்து யார் அந்த சுன்னத்துகளை இயன்ற வாழ்க்கையில் எடுத்தார்களோ ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போவார். அவர்களுக்கு மட்டும்தான் ஹவுதுல் கௌசர்ல தண்ணி கிடைக்கும். சுன்னத்துகள் லேசல்ல, சுன்னத்துகள் பேசப்படுறதில்லை, சுன்னத்துகளுடைய அகம்மியத் முக்கியத்துவம் பேசப்படுதில்லை. இது மிம்பர்ல மட்டுமல்ல பேசணும், வாப்பமாறு வாயை திறந்து பிள்ளைகள்கிட்ட பேசணும், கணவன்மார்கள் வாயை திறந்து மனைவி கிட்ட பேசணும், உம்மமார்கள் வாயை திறந்து மகள்மார்கிட்ட பேசணும். எப்போது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பற்றி பேசுவோமோ அப்பொழுது பிள்ளைகளுடைய குடும்பத்தில வாழ்க்கையில் அந்த சுன்னத்துகள் வர ஆரம்பிச்சு. சுன்னத்துகளை பற்றி பேசப்படாததால ஏகப்பட்ட நஷ்டத்தை இந்த சமூகம் சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம்.
எங்கெங்கயோ போய்கொண்டிருக்கிறாங்க. உம்மத்து சிதறி போய்கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த ஆள் இல்ல, கட்டுப்பட ஆள் இல்ல. அவரவருக்கு விரும்பிய வழியில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் விரும்பின மாதிரி அவர் உடுக்கிறாரு, இவர் விரும்பின மாதிரி இவர் உடுக்கிறாரு, அவர் விரும்பின மாதிரி அவர் வியாபாரம் செய்யறாரு, இவர் விரும்பின மாதிரி அவர் வியாபாரம் செய்யறாரு. தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற நினைப்பு. சுன்னத்துகள் அப்படிப்பட்டதல்ல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு மத்தியில ரப்பு உலகத்துக்கு அனுப்பினது வேடிக்கை பார்க்கறதுக்கல்ல. நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று பெயர் போட்டுக்கொண்டு எங்களுக்கு விரும்பிய பிரகாரம் வாழ்றதுக்கல்ல, அந்த ரசூலை பார்த்து அவர்களை போல வாழ்றதுக்கு. அதனால ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் தஃப்சீர் செய்வது அவர்கள். அல்லாஹ் எப்படி செய்ய சொல்றான் அதை இப்படி செஞ்சாதான் கபூல் ஆகும். அல்லாஹ் தொலை சொல்றான், நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். அல்லாஹ் நோம்பு பிடிக்க சொல்றான், நாம் பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிக்கணும். ஹஜ் செய்ய சொல்றான், நான் ஹஜ் செய்யறது மாதிரி ஹஜ் செய்யணும். அப்படி இல்லையா? தூதர் தேவையில்லை, ரசூல் வர தேவையில்லை. எங்க இஷ்டத்து குட்டி பாரு, நீங்க விரும்பின மாதிரி தொழுது போங்க, நான் கபூல் செய்யறேன். நீங்க விரும்பின மாதிரி ஹஜ் செய்யுங்க, நான் கபூல் செய்யறேன். நீங்க விரும்பின மாதிரி உம்ரா செய்யுங்க, நான் கபூல் செய்யறேன். நீங்க விரும்பினவர்களுக்கு ஜகாத்தை கொடுங்க, நான் கபூல் செய்யறேன். அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படி யாரும் கனவு கண்டு கொண்டு சொர்க்கம் போறதுக்கு நினைக்கவும் மாட்டோம். எந்த கேரண்டியும் அல்லாஹ் யாருக்கும் தரல. அல்லாஹ் ஒன்றே ஒன்று தந்திக்குது, என் ரசூலு பின்னால வாங்க, அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு. யார் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ, குர்ஆன் சொல்லுகிறது அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். சுன்னத்தை பின்பற்றவர் பயப்படாதீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டீங்க. அந்த நம்பிக்கை சுன்னத்தை பின்பற்றவருக்கு மட்டும்தான். மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுகிறாரோ, அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகிறாரோ, தெளிவான விஷயம், அவர் அல்லாஹுக்கு வழிபட்டுட்டார். அல்லாஹுக்கு வழிபட்டார். இன்னைக்கு முஸ்லிம்கள வாழ்க்கையில் இருந்து சுன்னத்துகள் எவ்வளவு தூரம் விலகி போய்கொண்டிருக்கிறது என்றால், சுன்னத்தை பார்த்து முஸ்லிம் சிரிக்கிறார். சுன்னத்தை கேலி பண்றது காபிர்கள் அல்ல, சுன்னத்தை கேலி பண்றது முஸ்லிம். சுன்னத்தை அருவருப்பா பார்க்கிறது காபிர் அல்ல, சுன்னத்தை அருவருப்பா பார்க்கிறது முஸ்லிம். சுன்னத்துக்கு எதிராக எழுகிறவர் இன்றைக்கு காபிர் அல்ல, சுன்னத்துக்கு எதிராக பேனாவை தூக்குகிறார் முஸ்லிம். எப்படி ஆசிரத்துல போய் தப்பு போற? சுன்னத்து தானே நினைக்கிறாங்க. யாரு சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றுகிறார்களோ, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிற முஹப்பத் உள்ளவர், முஹப்பத் இருக்குது என்பதற்கு அடையாளமே சுன்னத்தை பின்பற்றுவர் தான். நாவில வச்சிருக்கிறவர் அல்ல, சுன்னத்தை பின்பற்றுவது முஹப்பத்துடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றான், நீங்க சுன்னத்தை பின்பற்றுவீங்கன்னா அல்லாஹ் அவன் நேசிக்கிறீங்கிறது அடையாளம். அல்லாஹ்வோட நேசம் உங்களுக்கு கிடைக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, குல் நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களாக இருந்தா, நீங்க சொல்றீங்களா நான் அல்லாஹ்வோட முஹப்பத் என்று சொல்றீங்களா, அல்லாஹ்வோட அன்பு என்று சொல்றீங்களா, அவங்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ்வோட முஹப்பத் என்றா நபியாக என்ன பின்பற்ற சொல்லி, ஃபத்தபிஊனி நபியாக என்ன பின்பற்ற சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவாங்க. எங்களுக்கு வெட்கமாய் சுன்னத்துகளை பின்பற்றது பல பேரு வெட்கம். சுன்னத்து கேவலமா தென்படுது. சுன்னத்து சிலர் பார்வைக்கு அசிங்கமான இருக்குது. சில பேர் இப்படி சொல்றாங்க, நாம கூட்டாம சொல்றாங்க சுன்னத்து தான், ஆனா பசந்தாயிக்கணும். அடே சுன்னத்தே பசந்து தான், நீ அதை வேற பசந்து பண்ண தேவையில்லை, சுன்னத்தே பசந்து தான். உனக்கு அது தெரியவில்லையா? உன்னோட கல்வி அவிஞ்சிருக்குது, உன்னோட உள்ளம் கட்டு போயிட்டு,
ஒண்ணுக்குள்ள ஷைத்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஷைத்தான விரட்டி சுன்னத்து அழகாக தெரியும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று வருமாக இருந்தால் மற்ற எவருடைய வழிமுறையும் அதுக்கு பின்னால் அவங்க போக மாட்டாங்க. எவருடைய வழிமுறைக்கு பின்னாலே போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்னைக்கு சுன்னத்து தானே என்று சொல்றோம். ஏதா சுன்னத்துக்கு ஷரியத்தில ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுன்னத்தா என்ன? செய்தா கூலி கிடைக்கும், விட்டா தண்டனை இல்லை. இத சிம்பிளா பாடமாக்கீங்க. சட்டம் இயற்றதுக்கு அது போடப்பட்டிருக்கிறது. சுன்னத்தை விட்டா ஒன்றுமே இல்லைன்னு இல்ல. சுன்னத்தை விட்டா சவாபில் இருக்கிறது. சுன்னத்தை விட்டவர்களுக்கு தண்டனை வந்திருக்கு. சுன்னத்தை விட்டவர்கள் ஒரு மனிதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இடது கையால சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சஹீஹான ரிவாயத். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இடது கையால சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வலதால சாப்பிடுங்க. அவரு கேட்கல. சுன்னத்துல பெருமதி இல்லாத ஆடிவர் இடதாலே தின்னு கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் புகழ்ல அவருடைய கை அப்படியே செயலிழந்து போயிட்டு சூகையா போயிட்டு, அதுக்கு பின்னால வாய்க்கிட்ட கையை தூக்கவே போயிட்டு. சுன்னத்து தானீங்களா? அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாலே தண்டனையை கொடுத்துட்டான். யாருமே சொல்லல வலது கையால தின்றது பரலு, வலது கையால தின்றது சுன்னத். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறாய், கை சூகையா போயிட்டு. சுன்னத்தை கேவலப்படுத்துறவங்களுக்கு கியாமத்தில் அந்த காலத்துல இருந்த இன்னைக்கு நாங்க வெஸ்டர்னை பாக்குறோம் இல்லையா? வெஸ்டனுடைய போதையில மூழ்கித்தான் சுன்னத்தங்களை விட்டு தூரமாகி அவன் உடுப்பும் அவன் தாடியும் அவன் நடையும் அது எங்கட ரத்தத்துக்குள்ள வந்துருச்சு. அவன் பாசைய பேசுறோம், அவன் பாசையை சிறப்பாக பார்க்கிறோம், அதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம். அதனால் அவன் தீனும் எங்களுக்குள்ள வந்துச்சு. ஓரளவுக்கு கலாச்சாரம் வந்துச்சு. இது போல் அந்த காலத்திலிருந்து ஒரு பெரிய ஆட்சியாளர் தான் ருஸ்தும். ருஸ்தும் என்றாலே நடுங்குமா ஆள்கள். ருஸ்தும் வாழா வர முதல்ல நாட்டை கொடுத்துருவாங்க ஆள்கள். அவ்வளவு பயங்கரமான ஆள். சஹாபாக்களுடைய ஜமாத் வைத்திருக்கிறாங்க. ருஸ்துமுக்கிட்டே ஒரு ஆள் அனுப்புவோம். ரிபிஈ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கதான் இந்த மஷூரா சொன்னாங்க அமீர்கிட்ட, ருஸ்தும வச்சு வைக்கலாம், அவனுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய தாவத் போகணும். அமீர் சொன்னார், ஒரு பெரிய பாட்டியும் அனுப்புவோம். கொள்ளாத ஆள் இல்லையா? ரபீன் அமீர் சொன்னாரு, நிறைய பேர் அனுப்பி அவனுக்கு கொம்ப கொடுத்துடாதீங்க, ஒரு ஆள் போனா போதும், ஒரு ஆள் போனா போதும் சொன்ன. யாரு போற? ரபீன் சொன்னாரு, நான் போறேன். ரபீன் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா போனது கோவேறு கழுதையில. அந்த காலத்துல பெருமதியான வாகனம் குதிரையே போய்க்கலாம். ஒரு ஜனாதிபதி ஒரு தலைவரை சந்திக்க போற இடத்துல பெருமதியான வாகனத்துல போயிட்டு நல்ல சூட்டடிச்சு போய் இறங்கினாத்தான் மறுவாதியா சலுட் அடிப்பான நிகழ் எண்ணம். கோவேறு கழுதையில போய் இறங்கினார். கேட்ல செக்யூரிட்டி, பலமான பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. சொன்னார், ஏன் வந்திருக்கிறீங்க? சொன்னார், ருஸ்தும சந்திக்கணும். ருஸ்தும சந்திக்கணும். அவரை அப்படி சந்திக்காது இல்ல, அவரை சந்திக்கணும், ஒரு செய்தி சொல்லணும், செய்தியை எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க அனுப்புறோம். இல்ல இல்ல, அவரை சந்திக்கவே. கேட்ல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா பைத்தியக்காரத்தை வந்திக்கிறாங்க. சுருங்கி கிழிஞ்சி போன ஒரு ஜுப்பாவை போட்டுட்டு ஆளப்பாடு எத்தனையோ நாள் சாப்பிட்டு இல்ல, கோவேறு கழுதையில ருஸ்தும சந்திக்க போறாராம். அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கிறது போல. சொன்னார், இல்ல நானே சந்திக்கணும். ருஸ்துமுக்கு தகவல் போகுது. ருஸ்தும் சொன்னார், அவரை உள்ள வரவிடுங்க. ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவசரமா போய் செய்தியை சொல்லிட்டு வாங்க. அங்க போற வழியில ரெட் கார்பெட் போட்டிக்குது. காலால குத்தி மிதிச்சு கையில இருக்கிற அசாவால கிழிச்சு கொண்டே போனாங்க.
சொன்னாங்க, இதை கேவலப்படுத்துறதுக்கு இல்ல, உங்களோட இந்த விருப்பில எனக்கு மதிப்பில்லைன்னு காட்ட இப்படி செய்யறது. நேர வைத்து என்ன செய்தார், ருஸ்துமுடைய சிம்மாசனத்துல கால கோவேறு கிழதியை கட்டுறாரு. அதிர்ச்சியில பாக்குறார். அரச சபையில் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்க? அல்லாஹு அக்பர். சொன்னாங்க, வேற ஒன்றுக்கும் வரல, நான் ஒரு களிமாவை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த களிமா நீ கபூல் செய்யும். உங்களோட வேறொன்றையும் கேட்க வரல, நாங்க உங்களோட ஒண்ணுவான், உங்களோட காசும் வானம், உங்களோட தொழிலும் வானம், உங்களோட பதவியும் வானம், நான் ஒரு களிமாவை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த களிமாவை கபூல் செய்யும். அதிர்ச்சி அடைஞ்சார். அரச சபையில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. மற்ற நாட்டு தளபதிகளே பயப்படுற ருஸ்தும் ஒரு அரபி, அதுவும் சாதாரண உடுப்பில பல நாள்கள் சாப்பிட்டதுக்கு அடையாளமே இல்லை, கொண்டைகள் எல்லாம் சுருண்டு போய் இருக்கிறது, இவர் இஸ்லாத்துக்கு வர சொல்றார். ஆனால் ருஸ்துவுக்கு விளங்கி போச்சு. ருஸ்தும் சொன்னார், இவர்களோட உடுப்பை பார்த்து மதிக்காதீங்க, இவங்க ஒரு தலைவருக்கு பின்னால போறவங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நிச்சயமா ஒரு நாள் எங்கட முழு ஆட்சியும் இவங்களோட காலடியில வைத்து விடும். எப்போது முஸ்லிம் ஒரு சுன்னத்தை வெளிப்படுத்தி போறாரோ, அல்லாஹ் அந்த முஸ்லிமுடைய மகத்துவத்தை எதிரிகளின் கல்வில உண்டாக்குவான். இப்படிதான் சஹாபாக்களை பழக்கினாங்க. எங்க சுன்னத்து எங்க போச்சு, எங்க சுன்னத்து எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் கடைசி காலத்தில் வாழுகிறவர்கள் 100க்கு 100 சுன்னத்துகள் இல்லாவிட்டாலும் 100க்கு 10% அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னத்துகளை வாழ்க்கையில் கொண்டு வருவோம். குறைந்தபட்சம் சுன்னத்துகளை அமுல்படுத்துபவர்களுக்கு எதிராக நிற்காமல் அவர்களை உற்சாகப்படுத்துவோம், அவர்களை உற்சாகப்படுத்தும். ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். முஹத்திஸீன்களுடைய தலைவர் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களை ஷைகுல் முஹத்திஸீன் என்பார்கள். ஹதீஸ் கலை வல்லுநர்களின் தலைவர் சய்யிதுனா அபூ ஹுரைரா. இவர் எப்படி தெரியுமா, வளமையாக ஹதீஸ் சொல்லுவார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அப்படி சொல்லல, அன்புடைய வெளிப்பாட்டோடு சொன்னாங்க, அன்பு பூரித்து போக சொன்னாங்க. அவுசானி ஹலீலி ரசூலுல்லாஹ், எனது அன்புக்குரிய நண்பர் ஹதரத் ரசூலுல்லாஹ் எனக்கு 3 விஷயங்களை வசியத் செஞ்சாங்க. சாஹாபி சொல்றாரு, சஹாபாக்கள் இடக்கட வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வசியத்து செய்யுங்க யா ரசூலல்லாஹ், அதையாச்சும் பிடிச்சுக்கோ ஆகிரத்துல வந்துடுவோம், அதுக்கு பின்னாலேயாவது வந்துடுவோம். இவர் வசியத்தை சொல்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு 3 சுன்னத்துகளை கொடுத்தாங்க. எனது அன்பு நண்பர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சுன்னத்துகளை எனக்கு வசியத்து செய்தார்கள். முதலாவது சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு பிடிங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு பிடிங்க. மாதத்தில் எந்த நாளையிலே பிடிக்கணும், தவறு இல்லை. ஆனா வேற ஹதீஸ்ல வருது, அத பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீர், வானம் வெண்மையாக பௌர்ணமியாக இருக்கிற அந்த நாட்கள் அந்த 3 நோன்பு பிடிங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சுன்னத்து! நோன்பு ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும். நோன்பு ஒரு மனிதனில் வரக்கூடிய பாவத்தின் வேகத்தை குறைக்கும். நோன்பு விபச்சாரத்திலிருந்து மனிதனை தடுக்கும். நோன்பு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கும். வைத்தியத்திலையும் சொல்றாங்க, உடம்பில சேரக்கூடிய பல நோய்களுக்கு காரணமாக, கேன்சர் போன்ற பயங்கரமான நோய்களுக்கு காரணமாக கூடிய உடம்பில் சேரும் அமிலங்கள் இவ்வாறான நோன்புகளை கொண்டு கரைஞ்சி போயிட்டு அல்லாஹ் அவருடைய உடம்பில ராகத்தை கொடுக்கிறார். இது வைத்திய பகுதி. நாங்க நோம்பு பிடிக்கும் ஸல்லல்லாஹு சுன்னத். 2 மாசத்துக்கு முன்னால ஒரு ஜனாதாவுக்கு போயிட்டு
அவரை பத்தி அவங்களோட குடும்பம் சொன்னாங்க, 32 வருஷமாக திங்கள் வியாழன் நோம்பு விடாம பிடிக்கிறார். சாதாரண ஒரு மனிதர், ஆலிமுல் இல்ல ஹாஃபிஸ் இல்ல, அவரே சாதாரண ஒரு மனிதர் 32 வருடமாக ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அன்பிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு பிடிச்சாங்க. அதனால் அவர் நோம்பு பிடிக்கிறார். சையதுனா அபூ ஹுரைராவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வசியத் செய்றாங்க, ஒவ்வொரு மாதமும் நோம்பு பிடிங்க, 3 நாள் பிடிங்க. இரண்டாவது எனக்கு ஏவினாங்க, முற்பகல்ல 2 ரக்காத்து லுஹா தொழுங்க. இரண்டாவது வசியத் செஞ்சாங்க, முற்பகல் நேரம் சூரியன் உதயமாகி 15-20 நிமிஷத்தில் ஆரம்பமாகி முகருக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால முடிவடையக்கூடிய முற்பகல் தொழுகை ஸலாத்துல் லுஹா. அபூ ஹுரைரா இந்த தொழுகை விடாமல் தொழுங்க. லுஹா தொழுகை ஹதீஸ்ல அதுக்கு 3 வகையான சிறப்பு எழுதப்பட்டிருக்கு. சரியான ஹதீஸ்ல முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தொழுகையை தொழுகிறவரே அல்லாஹ்வை ஆளாய்ப்பார். அவர்களுக்கு சொல்ற அவ்வாப் என்று பிரச்சனை வந்தவுடனே ரப்பிடத்துல திரும்புகிறவர்கள். ஹதீஸ்ல லுஹா தொழுகைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸலாத்துல் அவ்வாபி. மக்ரிபு பிறகு தொழுகிற அவ்வாபி வேற, லுஹா தொழுகைக்கும் ஹதீஸ்லே அவ்வாபீன் என்று இருக்குது. ஸலாத்துல் அவ்வாபி ஹீன தர்முல் ஃபிஸால், ஒட்டக குட்டி சூடாகிற நேரத்தில் அவ்வாபீன்களுடைய தொழுகை. தொலை கிடைச்சாலே அல்லாஹ்வோட ஆனந்த அடையாளம். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதிப்பு கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரம் ஞாபகம் வரும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அதில் உள்ள 2வது சிறப்பு, உடம்பில் உள்ள 360 மூட்டுகளுக்கும் சதகா போறது 5 நிமிஷம். லுஹா தொழுகிறதுக்கு 2 ரக்காத்து தொழுதா வெறும் 5 நிமிஷம் 360 சதகா கொடுத்த கூலி சஹீஹான ரிவாயத்தில் இருக்குது. 3வது, அல்லாஹ் அந்த தொழுகையில கபூலியத்தான் ஒரு துஆவை வச்சுக்கிறார். அருமையான ஒரு பாடத்தை கொடுத்தாங்க. அவ்வாவி இந்த துஹா தொழுகையை விட்டுறாதீங்க. ஆக குறைந்தது ஸலாத்துல் லுஹா 2 ரக்காத்துகள், கூடியது 12 ரக்காத்துகள். மக்காவுடைய வெற்றி என்று ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிட்டு வந்து 8 ரக்காத்துகள் ஸலாத்துல் லுஹா தொழுகிறதை நான் பார்த்தேன். அவ்வளவு பெரிய போர் சூழல், யுத்த களம், மக்காவுடைய வெற்றியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் லுஹா தொழுகிறாங்க. 3வது சொன்னாங்க, இரவையில வித்ரு தொழாம தூங்கிடாதீங்க. தூங்க முன்னால வித்ரு தொழுங்க. ரப்ப விரும்புற ஒரு தொழுகை வித்ருடைய தொழுகை. இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் ஒற்றையானவன். எனவே முஸ்லிம்களை அந்த ஒற்றையான வித்ர தொழுங்க நாங்க சொல்லலாம். ஆக குறைந்தது 1 ரக்காத்துகள், சந்தர்ப்பம் இல்லாத போது சிரமமான நேரத்தில் வித்ர் 1 ரக்காத்து, ஆக கூடியது 11 ரக்காத்துகள் வித்ருடைய தொழுகை. சாதாரண தொழுகையில் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா இரவையில கடைசி தொழுகையாக வித்ர ஆக்கிக்கோங்க. சில அறிஞர்கள் இருந்தாங்க, தாபிஊன்கள்ல சஹாபாக்களோடு இருந்தவர்கள் வித்ர இஷாவுக்கு பின்னாலே தொழுதுட்டு போவாங்க. தஹஜ்ஜுதுக்கு எழும்புறது உறுதி, ஆனாலும் வித்ர தொழுதுட்டு போவாங்க. ஏனென்று கேட்கப்பட்டுச்சு, வித்ர் இல்லாம ராவையில மௌத்து வந்துடப்படாது. இப்னு முஃப்லிஹ் அல்-ஹம்பலி அல்-அஹ்காம் அஷ்-ஷர்இய்யா எழுதுறாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டுச்சு, ஒருத்தர் வித்ர் தொழுகிறார் இல்ல. இமாம் அஹ்மதுடைய கருத்தும் வித்ரு சுன்னத், அவர் ஃபர்ல் என்று சொல்லல, வாஜிப் என்று சொல்லல, வித்ரு சுன்னத். ஆனா கேட்கிறாங்க, ஒருத்தர் வித்ரு தொழாம இரவு தூங்குகிறார், ஒரு இரவுல வித்ர விடுகிறார், உங்களோட அபிப்பிராயம் என்ன? சொன்னார்கள் இமாம் அஹ்மத், இன்னஹு ரஜுலு ஸௌ, அவன் ஒரு கெட்ட மனுஷன் தான். வித்திர விட்டவர் ஒரு கெட்ட மனுஷன். எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறார் என்றா, நீதிமன்றத்தில் அவர் சாட்சி சொன்னா அந்த சாட்சி ரத்து செய்யப்படும். அவ்வளவு கெட்டவன போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே சுன்னத்துகளை, உடுப்பு ரீதியான சுன்னத்துகள்,
உடல் ரீதியான சுண்ணத்துகள், உணவு ரீதியான சுண்ணத்துகள், அனைத்து சுண்ணத்துகளையும் இயன்றளவு எடுத்து நடக்க முயற்சி செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த சுண்ணத்துகள்ல 10ல 1 விட்டாலும் நீங்க வழி தவறுவீங்க. சஹாபாக்கள் நீங்க எல்லாத்தையும் பின்பற்றணும். பின்னால் ஒரு சமூகம் வருவாங்க, அவர்கள் 10ல 1 பின்பற்றினாலும் நேர் வழி பெறுவாங்க. லேசிப்படுத்தும் தந்திக்கிறாங்க. சுண்ணத்தை பின்பற்ற யாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க என்கிறதுக்காக சுண்ணத்து விடக்கூடியதல்ல. ஒரு சஹாபி அவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லிக் கொடுத்தார். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாரசீகத்துக்கு போய்த்திருந்தார். பாரசீக அரச தலைவர்களுக்கு முன்னால சுப்ராவில உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சுப்ராவில விழுந்த உணவுகளை பிறக்கி பிறக்கி சாப்பிடுறார். பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, முக்கிய ஆபீசர்மார் அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க ஒரு கஞ்சன் நினைப்பாங்க, சுப்ராவில விழுந்ததை பிறக்கி சாப்பிடுறீங்க, தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் ஒரு பாடம் ஒன்று படிச்சு கொடுத்தாங்க. கேட்டாங்க, இந்த முட்டாள்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று எனது அன்பு நபியின் சுண்ணத்தை விடுறதான்னு கேட்டாங்க. இந்த முட்டாள்களை சந்தோஷப்படுத்த எனது அன்பு நபியின் சுண்ணத்தை விடுவதான்னு கேட்டாங்க. ஆகவே சுண்ணத்து தான் உலகத்தில் நாங்கள் வாழுகிற மன்ஹஜ். சுண்ணத்தான் உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டிய வழி, முஸ்லிமை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி. இறுதியில் அல்லாஹ்வுடைய ரசூலின் கரத்தினால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்திக் கொண்டு சொர்க்கம் போவார்கள். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்தில் உள்ள மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது வாழ்க்கையை யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னித்து சிறப்பாக்கி வைப்பாயாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் முஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. வாழ்க்கை பூராகவும் அந்த சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய